வணக்கம் நண்பர்களே. இங்கே சனிக்கிழமை வந்த வரிசையின் கடைசி இலக்கத்துடன் 8, 7, 3, 0 என்ற வரிசையை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை இது அடிப்படை இலக்காக இருக்கும். வரிசை எண் 33 சனிக்கிழமை 9462 வரிசையை கொண்டிருந்தது. 8 உடன் 2 ஐ கூட்டினால் நமக்கு 0 கிடைக்கிறது. இது மெஷின் போர்டு டி-க்கான இலக்கு. 7 உடன் 2 ஐ கூட்டினால் நமக்கு 9 கிடைக்கிறது. இது மெஷின் போர்டு ஏ-க்கான இலக்கு. 3 உடன் 2 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு பி-க்கான 5 ஐ கொண்டது. 0 உடன் 2 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு சி-க்கான இலக்காக 2 ஐ கொண்டது. அடிப்படை வரிசை 9 முதல் 25 வரை. வரிசை எண் 34 சனிக்கிழமை 1719 வரிசையை கொண்டிருந்தது. மேலும் 8 உடன் 8 ஐ கூட்டினால் நமக்கு 7 ஐ கிடைத்தது. இது மெஷின் போர்டு டி-க்கான இலக்கு. 7 உடன் 9 ஐ கூட்டினால் நமக்கு 6 ஐ பெறுகிறோம். இது மெஷின் போர்டு ஏ-க்கான இலக்கு. 3 உடன் 9 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு பி-க்கான 2 ஐ கொண்டது. 0 உடன் 9 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு சி-க்கான இலக்காக 9 ஐ பெறுகிறோம். அடிப்படை வரிசை 7629. வரிசை எண் 35 திங்கள் 6927 பாஸ். செவ்வாய் 9712 பாஸ். வெள்ளிக்கிழமை 7665 பாஸ். சனிக்கிழமை 9462 பாஸ். சனிக்கிழமை வரிசை 28 இன் கூட்டல் வரிசையை மதிப்பாய்வு செய்வோம். எங்களுக்கு 9494 என்ற வரிசை இருந்தது. குறைந்தபட்ச இலக்கு கடைசி இலக்கான 4 ஐ அடிப்படையாக கொண்டது. 4 உடன் 8 ஐ சேர்த்தால் நமக்கு 2 கிடைக்கிறது. இது போர்டு டி இயந்திர இலக்கு. நாம் 7 உடன் 4 ஐ சேர்த்தால் நமக்கு 1 கிடைக்கிறது. இது மஷின் போர்டு ஏ-க்கான குறைந்தபட்ச இலக்கு. நாம் 3 உடன் 4 ஐ பயன்படுத்தினால் நமக்கு 7 கிடைக்கிறது. இது மஷின் போர்டு பி-க்கான குறைந்தபட்ச இலக்கு. கடைசியாக நாம் 0 ஐ சேர்த்தால் நமக்கு 4 கிடைக்கிறது. இது மஷின் போர்டு சி-க்கான குறைந்தபட்ச இலக்கு. வரிசை 2174 ஆகும். இங்கே சனிக்கிழமையின் கூட்டல் வரிசை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை பொருந்தும் குறைந்தபட்ச இலக்குக்கு பொருந்தும். இது வரிசை எண் 29 ஞாயிறு 9464 திங்கள் 4024 சனி 9494 ஞாயிறு 9464 திங்கள் 4024 புதன் 2910 சனி 9745 ஆகிய எண்களுக்கு பொருந்தும். இந்த வரிசை பொருந்தக்கூடியது மற்றும் குறைந்தபட்ச இலக்கை எட்டியது அல்லது வாரியத்தின் குறைந்தபட்ச இலக்குகளை மீறியது. வரிசை எண் 29 எங்களிடம் 9745 இருந்தது. அது சனிக்கிழமை வருகிறது. கடைசி இலக்கம் 5. 8 ஐ 5 உடன் கூட்டினால் நமக்கு 3 கிடைக்கும். இயந்திர பலகை டி-க்கு 7 ஐ 5 உடன் கூட்டினால் நமக்கு 2 கிடைக்கும். இயந்திர பலகை ஏ-க்கு 3 ஐ 5 உடன் கூட்டினால் இயந்திர பலகை பி-க்கு 8 கிடைக்கும். 0 ஐ 5 உடன் கூட்டினால் நமக்கு 5 கிடைக்கும். இயந்திர பலகை சி-க்கு இலக்கு கிடைக்கும். மதிப்பாய்வு வரிசை எண் 30 ஞாயிறு 9421 திங்கள் 6 முதல் 28 வரை. செவ்வாய் 9137 புதன் 9145 வியாழன் 1141 வெள்ளி 0044 அனைத்தும் தோல்வியடைந்தன. சனிக்கிழமை மட்டும் எங்களிடம் 8455 இருந்தது. இது 3 பலகைகளில் இலக்கை அடைகிறது அல்லது மீறுகிறது. இதேபோல் சனிக்கிழமை வரிசை 30 ஐ பார்த்தால் வரிசை உற்பத்தி ஆகஸ்ட் 8455 இருந்தது. இது குறைந்தபட்ச இலக்கத்தின் கடைசி இலக்கமாக 5 ஆக கணக்கிடப்படுகிறது. 8 ஐ 5 உடன் கூட்டினால் இயந்திர பலகை டி-க்கு குறைந்தபட்ச இலக்காக 3 கிடைக்கும். 7 ஐ 5 உடன் கூட்டினால் நமக்கு 2.
கிடைக்கும் பலகை A இயந்திரத்திற்கு குறைந்தபட்ச இலக்காக 3 உடன் கூட்டினால் பலகை Bக்கு குறைந்தபட்ச இலக்காக 8 கிடைக்கும். 0 உடன் கூட்டினால் இயந்திர பலகை Cக்கு குறைந்தபட்ச இலக்காக 5 கிடைக்கும். எனவே இங்குள்ள வரிசை 3285 ஆகும். 4 பலகைகளில் குறைந்தது 2 பலகைகள் அவற்றின் இலக்கை அடைய வேண்டும் அல்லது மீற வேண்டும். இதன் அடிப்படையில் இலக்குகள் அடையும் நாட்களின் எண்ணிக்கை ஊதா நிறத்தில் சிறப்பிக்கப்படும். ஒரு நினைவூட்டல்: நாம் பார்க்க வேண்டிய இந்த வரிசை 8, 7, 3, 0 ஐ சேர்ப்பதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது சனிக்கிழமை வந்த வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை வரிசை எண் 34 இன் வரிசை 8293 ஆகும். இங்கு 3 என்பது கடைசி இலக்கமாகும். எனவே வரிசை என்னவென்றால், நாம் 8 ஐ 3 உடன் கூட்டினால் நமக்கு 1 கிடைக்கிறது. இது மெஷின் போர்டு T-க்கான இலக்கு. நாம் 7 ஐ 3 உடன் கூட்டினால் மெஷின் போர்டு A-க்கான இலக்கு. நாம் 3 ஐ 3 உடன் கூட்டினால் நாம் மெஷின் போர்டு B-க்கான 6 ஐ பெறுகிறோம். நாம் 0 உடன் 3 ஐ சேர்த்தால் நமக்கு 3 கிடைக்கும். இது மெஷின் போர்டு C-க்கான இலக்கு. வரிசை 1063. வரிசை எண் 33 ஐ மதிப்பாய்வு செய்யவும். கடைசி இலக்கம் ஆகஸ்ட் 2 இருந்தது. எனவே வரிசை 0952 ஆகஸ்ட் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அமலில் இருக்கும். திங்கள் 3 முதல் 7 வரை. இங்கே நாம் 02 போர்டுகளில் வந்தோம். இலக்கை குறைந்தது 2 போர்டுகளில் அடைய வேண்டும். 4 இலக்க இலக்கை விட வரிசை இலக்கு கடக்க குறைந்தபட்சம் 2 போர்டுகளில் வர வேண்டும். செவ்வாய் 5985 3 பலகைகள் தேர்ச்சி பெற்றன. புதன்கிழமை 3 பலகைகள் மீண்டும் தேர்ச்சி பெற்றன. வியாழன் 5815 2 பலகைகளில் 5 தேர்ச்சி பெற்றன. வெள்ளிக்கிழமை 2 பலகைகள் 59 மீண்டும் தேர்ச்சி பெற்றன. சனிக்கிழமை 8293 2 பலகைகள் மீண்டும் தேர்ச்சி பெற்றன. வாரத்தில் 7 நாட்களில் ஒட்டுமொத்தமாக 6 பலகைகளுக்கான வரிசை இலக்கு தேர்ச்சி பெற்றது. வரிசை எண் 34 சனிக்கிழமை 8293 கடைசி இலக்கம் 3 வெளியீட்டு வரிசையாக 1063 எங்களிடம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மதிப்பாய்வு செய்ய வரிசை எண் 35 முழு வாரமும் 1063 என்ற வரிசை வந்துவிட்டது. வரிசை எண் 35 சனிக்கிழமை மீண்டும் 3 வரிசை 1063 வரிசை எண் 36க்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அமலுக்கு வருகிறது. तीसरा बड़ा तथ्य, रमजान के पाक महीने में भारत में अमन के साथ रोजे रखे जा रहे हैं और मिडिल ईस्ट में ज्यादातर मुस्लिम देश में फिलहाल बवाल मचा हुआ है। अभी रमजान का पाक महीना ही चल रहा है। चौथा बड़ा तथ्य, मोदी राज में हर धर्म चैन से और सुकून से रह रहा है, अपनी आवाज भी उठा सकता है। महत्वाकांक्षाओं के लिए बड़े इस्लामिक देशों ने ईरान का साथ छोड़ दिया है। ये सत्य और तथ्य है। पांचवा बड़ा तथ्य, भारत में लोकतंत्र मजबूत है। सभी धर्मों के लोगों के पास संवैधानिक अधिकार है। शिया और सुन्नी में बटा पूरा मिडिल ईस्ट खाली देश ईरान के खिलाफ भाईचारा दांव पर सिर्फ चारा ही बन के रह गए ईरान के लोग।